ஹலோ காய்ஸ், நம்மளுடைய சேனலில் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பெண் பாதுகாப்பு அதிகாரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்களா, உங்களுக்கு 27,800 சம்பளத்தோட அரசு வேலை கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 100% உங்களுக்கு வேலைங்க. இதை விட சுலபமான வேலை வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. விண்ணப்பிக்க முக்கியமான தகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் ஏ டு ஜெட் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேங்க. அதே மாதிரி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. தற்போது எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே இருக்குங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்துக்காக பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் தான் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்து போஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கிறத அப்படியே பார்த்து எழுதுருங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் கேப் லெட்டரில் எழுதிங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட், உங்களுடைய அப்பாவுடைய நேமோ ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்க, என்ன டேட் ஆஃப் பர்த் தெளிவாக எழுதிக்க. கம்ப்ளீட்டான வயது பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அது என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டுருங்க. அடுத்து பாருங்க, அட்ரஸ் கேட்குறாங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. பின்கோட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க, நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அது கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளுங்க. அடிஷ்னலாக உங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லையா அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதில் எதை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு போட்டுங்க. அடுத்து நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்க நீங்க ஒர்க் பண்ணீங்களா அந்த கம்பெனியோ இல்லை பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனம் இந்த மாதிரி இருக்குங்க, அதை பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங், எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் எத்தனை மந்த்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இந்த இடத்துல பாருங்க டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2-3 இடத்துல ஒர்க் பண்ணீங்களா எழுதிட்டு நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 2 மந்த் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி போட்டுங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் வருதோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க குறிப்பு, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனு, அதே மாதிரி அப்ளிகேஷன் வித்தவுட் ரிலேட்டட் டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கலன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாத ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய நேம் எழுதிட்டு இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா தகவலும் கரெக்டாக. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்புனா என் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். என்னுடைய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதேமாரி என்னுடைய வேலை எப்போ வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டு ஸோ லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கல, அப்போ தான் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க என்ன டேட்டுங்கிறது கரெக்டாக தெரியும். டேட்டு போட்டு பிளேஸ் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜுங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன 2 பேஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு தாராளமாக விட்டுருந்தா ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்து எழுதி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டங்க. இது பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஏ டு ஜெட் வரைக்கும் ஸோ நம்மளோட சேனலில் தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.